ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டூ மாம்ஸ் உலகம் தமிழ். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே எடுத்தது. ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு எல்லாருமே கும்பிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்ற வழக்கம் இருந்திருக்கும். எனக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்ற வழக்கம் இல்லன்றதுனால, நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. அத வச்சு தான் நான் வந்து வழிபாடு செய்வேன். வாங்க இந்த வருஷம் எங்க வீட்ல எப்படி வரலட்சுமி நோன்பு செய்றோன்றத பார்க்கலாம். இன்னைக்கு இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாவே நான் வந்து Thursdayவே முடிச்சு வச்சுட்டேன். இந்த மாரி நம்ம பண்ணும்போது ஃப்ரைடே காலையில குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்குள்ளயே நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுருவேன். கலசம் வச்சு வழிபடுறவங்களுக்குலாம் வந்து முந்தின நாள் வந்து சாமி அழைப்பு அது மாரிலாம் இருக்கும். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். இது வந்து நம்ம சிம்பிளா ஃப்ரைடே சாமி கும்பிடுற மாரியே கும்பிட்டுறலாம். அதுக்கு நான் முந்தின நாள் என்ன பண்ணேன், விளக்கு சாமான் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி வச்சாச்சு. சாமிக்கு தேவையான பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். முக்கியமா தாமரைப்பூ நம்ம வந்து சாமிக்கு வைக்கணுன்றத தாமரைப்பூ, நிலைவாசலுக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது வர வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நான் வந்து ஒரு 11 பேர வந்து அழைச்சிருக்கேன். அவங்களுக்கு தேவையான தாம்பூலத்துமே வந்து நான் பேக்ல போட்டு முந்தின நாளே எடுத்து வச்சுட்டேன். சாமிய வந்துட்டு அந்த கலசம் வைக்கிறவங்க வந்து மணலாம் போட்டு வைப்பாங்க. நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்னு வைக்கிறதுனாலுமே அந்த மாரி ப்ராசஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். நமக்கும் சாமி கும்பிட்டதுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு மண மாரி போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில நம்ம வந்து சாமிய எடுத்துட்டு வந்து அதில வச்சு நம்ம அதுக்கான பூ எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு அழகா நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலான்றதுனால, அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான அரிசி, சாம்பாருக்கு பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு உளுந்து, வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு காலையில எடுத்து வைக்கிறதுக்கு பிள்ளையார் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதெல்லாமே இங்க எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00லாம் என்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு, காலைல ஒரு 4:30 அந்த டைம்க்கு அலாரம் வச்சேன். 5:00லாம் வேலைலாம் முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு சாமியோட எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சமையல் ரூமுக்கு போய் சமையல் வேலைய பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்குள்ள நான் சாமியும் கும்பிட்டுறணும். ஒரு 7:30க்குள்ள சாமியும் கும்பிடணும். சமையல் வேலையுமே சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நானு விளக்கு சாமான் எல்லாமே நேத்திக்கே வாஷ் பண்ணி நைட்டே மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுட்டதால, காலைல வந்தோனே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு, விளக்குக்கு எண்ணெயும், திரியும் போட்டுட்டு, பூவெல்லாமே சாமி ரூமுக்கு வச்சுட்டேன். அடுத்தது வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ எடுத்து, அவங்களுக்கும் மஞ்சள், குங்குமம் விட்டுட்டு, போன வருஷம் போட்டிருந்த தாலி கயிற கழட்டி நான் வந்து உள்ள எடுத்து வச்சுட்டேன். இந்த வருஷம் நம்ம வந்து அம்மனுக்கு புது தாலி கயிறு தான் மாத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிள்ளையார் பூஜை பண்ணோம். அதனால பிள்ளையாருக்கு வந்து இன்னைக்கு அபிஷேகமும் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணி துணிலாம் மாத்தி மஞ்சள், குங்குமம் வச்சு, அவருக்கு பூ விட்டு தனியா அவரோட இடத்துல வச்சுட்டேன். இது மாரி நான் வந்து சைட் பை சைடு ஒவ்வொரு ஒர்க்கா பார்த்தாச்சு. காலையிலே எந்திரிச்ச உடனேயே நிலவாசல் பெருக்கி மாக்கோலம் தான் போட்டிருந்தேன். மாக்கோலம் போட்டு நிலவாசலுக்கு வாங்கின மாலையுமே போட்டுட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல நானு. காலைல கொஞ்சம் இருட்டா இருந்ததால, ஸ்பீடா காலையில மாக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அதனால மாக்கோலமும் போட்டுட்டு, பூவெல்லாமே வச்சுட்டு மாலையும் போட்டுட்டு, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி அம்மன் ஃபோட்டோ. இந்த மாரி நம்ம வந்து கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் இல்லன்றதுனால, எனக்கு பின்னாடி கலசம் வச்சு, முன்னாடி அம்மன் இருக்கா மாரி நான் வந்து Googleல சர்ச் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில குடுத்து தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணேன். இவங்களுக்கும் அம்மனுக்கும் மஞ்சள், குங்குமம்லாம் அழகா வச்சுட்டு, நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்த இடத்துல எடுத்துட்டு போய் அம்மன வந்து நிறுத்தியாச்சு. இதில பார்த்தீங்கன்னா, பச்சை அரிசி போடணும். வாழை இல வச்சு பச்சை அரிசி போடணும். எனக்கு வாழை இல வாங்க நான் மறந்துட்டேன். முந்தின நாள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வாழை இல வாங்குறதுக்கு சுத்தமா மறந்துட்டேன். அதனால சாமி ஃபோட்டோ வைக்கிற இடத்துக்கு கீழயே வந்து பச்சரிசி போட்டுட்டு, ஃபோட்டோ ஃப்ரேம மேல வச்சாச்சு. சாமிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு மஞ்சள் கிழங்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கட்டணும். போன வருஷம் கட்டின மஞ்சள் கயிறு வந்து கழட்டி எடுத்து வச்சு, நம்ம தாலி கயிறு மாத்தும்போது, நம்ம அந்த மஞ்சள் கயிற வந்து மாத்தி போட்டுக்கலாம். அந்த கிழங்க வந்து நம்ம இழச்சி, முகத்துக்கு தாலி கயிறுக்குலாம் நம்ம பூசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அம்மனுக்காக வாங்குன புது தாலி கயிறு மஞ்சள். ஃபர்ஸ்ட்டு அத போட்டுட்டு, அதுக்கப்புறம் தாமரமணி மாலை புதுசா வாங்கியிருந்தேன். போன வருஷமும் வாங்குனேன். அது போட்டிருந்தேன். கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பெருமாள் ஃபோட்டோ மேலயே போட்டிருந்தேன். அது சில டைம்ல வந்து தாமரமணி மாலை வந்து வண்டு வந்துருது. அது நெறைய வண்டு வந்ததால தூக்கி போட்டுட்டு எடுத்துன்னு போயிட்டு சாமி கோயிலாண்ட வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, புதுசா இந்த வருஷம் தாமரமணி மாலை வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாமிக்கு நேத்திக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த பூ எல்லாமே வச்சு, துளசியும், சாமந்தியும் சேர்த்து கட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா
சம்பங்கி பூ அழகா மாலை மாரி போட்டுட்டு, அடுத்து முல்லைப்பூ, தாமரை எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது சாமிக்கு ஏத்துறதுக்கு விளக்கு, தாமரை வடிவிலான அந்த விளக்கு என்கிட்ட இருக்கு. அந்த விளக்கு, குத்து விளக்கு வைக்கிறதுக்கு சாமிக்கிட்ட எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இங்கேயும் சாமி ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் போட்டாச்சு. இங்க இருக்க லக்ஷ்மி சாமிக்கு, தாயாருக்கு எல்லாமே வந்துட்டு நானு கொஞ்சமா இந்த சம்பங்கி பூ வந்து அழகா வாசனையா இருக்குமேன்னு கட்டியிருந்தேன். அதனால அதுவுமே இவங்களுக்கும் போட்டுட்டு, விளக்குக்கெல்லாம் எண்ணெய் விட்டு திரி போட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு எப்படி தாம்பூலம் வச்சு தரோமோ, அதே மாரி நம்பளோட சாமிக்கும் வந்துட்டு நம்ம தாம்பூலம் வைக்கணும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் புடவ வச்சு வழிபாடு செஞ்சேன். இந்த வருஷம் வந்து புடவை எடுக்கலன்றதுனால, வெத்தல பாக்கு, தாம்பூலம், வளையல், மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் சாமிக்கு கண்ணாடி, சீப்பு இது எல்லாமே ஒரு தட்டுல வச்சு, அழகா பக்கத்துல வச்சாச்சு. வரவங்களுக்கு குடுக்கறதுக்கான அந்த நேத்தி ரெடி பண்ணியிருந்த பேகுமே கொண்டு வந்து வச்சுட்டு, உருளியுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பூக்கள் எல்லாமே என்னென்ன அபிஷேகம் பண்ண போறோமோ, அது எல்லாமே உதிர்த்து, அதையுமே பக்கத்துல ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டேன். இத மாரி எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணிட்டு, சைட் பை சைடு நான் வந்து இப்போ சமையல் ஒர்க்குமே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து சமையலுக்கு ஹஸ்பண்ட் வந்து காய் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி குடுத்துட்டாங்க. அவங்களும் சீக்கிரம் எந்திரிச்சு, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதால சீக்கிரமா வேல முடிஞ்சிருச்சு. சைட் பை சைட் சமையல் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, சாமிக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன இந்த வரைக்குமே வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். குத்து விளக்குக்கும் மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அவங்களுக்கும் நெய் தீபம் தான் இன்னைக்கு போட போறேன். நம்ம வரலட்சுமி அம்மன் கிட்ட வைக்கிற இந்த தாமரை விளக்குக்கு, குத்து விளக்குக்கெல்லாம் நெய் போட்டு திரி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட பச்சை திரி இருந்ததால, நான் வந்து பச்சை திரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். குத்து விளக்குக்கு வந்து ஒயிட் திரி போட்டுட்டு, இந்த சின்ன தாமரை விளக்குக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சை திரி போட்டுக்கிட்டேன். அடுத்தது வளையல். வரவங்களுக்கு குடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, வளையல் வந்து இந்த மாரி சாமிகிட்ட வச்சு நம்ம குடுத்தோம்னா, அவங்களே எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால, நான் வந்து வளையல் இத மாரி எடுத்து தட்ல நிரப்பி வச்சுக்கிட்டேன். அந்த தாம்பூலத்திலயுமே நான் போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வரும்போது நம்ம மஞ்சள், குங்குமம், வளையல், அடுத்தது பூ எல்லாமே குடுக்கணுன்றதுனால, இந்த மாரி அழகா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கீழ தாமரை கோலமும் போட்டாச்சு. நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து மாக்கோலத்திலேயே போட்டுட்டேன். அடுத்து சாமிக்கு பிரசாதமா பார்த்தீங்கன்னா, பழங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி வெத்தல பாக்கு, பழம், வ வாழைப்பழம் வந்து வரவங்களுக்கு குடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லாமே வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டுருந்தேன். பசங்களும் சைட் பை சைட் ரெடி ஆயிட்டே இருந்தாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா, அவங்களுக்கும் டைம் ஆகுதுன்றதுனால, கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க்கு செய்ற மாரி இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே காலையிலேயே வந்து வரலட்சுமி சாமி வந்து கும்பிட்டுருவேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா வெள்ளிக்கிழமை கும்பிடும்போது கூட நமக்கு வந்து குழந்தைங்களும் வீட்ல இருக்க மாட்டாங்க. நம்மளே தனியா கும்பிடுற மாரி இருக்கும். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஈவினிங் கும்பிட்டதா இருந்தா குழந்தைங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. காலையில கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்பீடா ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால எதுக்கு எல்லாருமே இருக்கும்போது நம்ம சாமி கும்பிடுறது தான் ரொம்ப நல்லதுன்றதுனால தான் நான் வந்து இயர்லி எப்பவுமே வரலட்சுமி நோம்பு வந்து நம்ம சிம்பிளா தான் கும்பிட போறோம். ரொம்ப கலசம்லாம் வச்சு நம்ம வந்து கும்பிட போறதில்ல. அதனால காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நம்மளால ஏதோ முடிஞ்ச ஒரு பிரசாதம் வந்து நம்ப செஞ்சு சாமிக்கு நான் படைச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து சர்க்கரை பொங்கல் தான் சாமிக்கு வச்சிருக்கேன். சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டேன். மதியானமா வடை சுட்டு வச்சுட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 11 பேர அழைச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வரும்போது நம்ம குடுக்கறதுக்கு வந்து நான் கொஞ்சமா கேசரி செஞ்சு சாமிக்கு திரும்பவும் படைச்சு வழிபாடு செஞ்சுட்டு எல்லாருக்கும் வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து நான் தாம்பூலம் குடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, கேமரா பேக் சைட்ல இருக்கத நாங்க கவனிக்கவே இல்ல. எல்லாருமே தீபார்த்தனை காமிச்சோம். ஆனா, சாமி தெரியாம சைடுல வச்சு கும்பிடாம பேக் சைடு இருந்ததால எனக்கு அது கொஞ்சம் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால நான் தீபார்த்தனை காமிச்சது எல்லாமே எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிட்டு இப்ப அம்மா காமிச்சுட்ருக்காங்க. குழந்தைங்க எல்லாமே தீபார்த்தனை காமிச்சுட்டு எல்லாருமே நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 108 அம்மன் போற்றிகள் படிச்சு, பூவாலையும் இந்த சுட்டி காஜுல இது 2மே வச்சு நான் இன்னைக்கு அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாட சிறப்பா செஞ்சுட்டோம். இன்னைக்கு இந்த வருஷம் எங்க வீட்ல இப்படிதான் வரலட்சுமி நோன்பு கும்பிட்டுருந்தோம். நீங்கலாம் எப்படி கும்பிட்டுருந்தேன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.